ஒரு கல்லூரியினுடைய விடுதி இருந்ததாம். ஒரு கல்லூரியினுடைய ஹாஸ்டல் இருந்துச்சு. அந்த ஹாஸ்டலில் டெய்லியும் காலையில் உப்புமா போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் போட்டிருக்காங்க, 2 நாள் போட்டிருக்காங்க, 1 வருஷம் போட்டிருக்காங்க, 2 வருஷம் போட்டிருக்காங்க. மாணவர்கள் விரக்தி அடைஞ்சிட்டாங்க. என்னப்பா இந்த உப்புமாவை மாற்றவே மாட்டீங்களா? 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் ஆச்சு, 4 வருஷமாக இதே உப்புமாவை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, மாற்றுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போர்க்குரல் எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்து உப்புமா நீங்கள் மாற்றி ஆகணும், எங்கள் யாருக்குமே உப்புமா பிடிக்கல அப்படின்னு. இப்போ திரும்பி பார்த்தா அனைத்து மாணவர்களும் எங்களுக்கு உப்புமா பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ பேருக்கு உப்புமா பிடிக்கல, யாருக்கு உப்புமா வேணும் அப்படின்னா ஒரு 4 பேர் மட்டும் எங்களுக்கு உப்புமா வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சரி அப்படின்னா தேர்தல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் வச்சுருக்குறாங்க. தேர்தல் வச்சு ஓட்டை எண்ணி பார்த்தா மீண்டும் அதே உப்புமா தான் வந்துருச்சான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா எல்லாரும் உப்புமா வேணான்னு சொன்னாங்க, அதே உப்புமா திரும்பி வந்துருச்சு அப்படின்னு ஓட்டுக்களை எடுத்து எண்ணி பார்த்தா 50 பேரில் வெறும் 12 பேர் இல்லை ஒரு 10 பேர் மட்டும் உப்புமா வேணும்னு கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாரும் உப்புமாவிற்கு எதிரானவர்கள் தான், யாருக்குமே உப்புமா பிடிக்கல. பாக்கி எல்லாரும் உப்புமாவிற்கு எதிரானவர்கள் தான். ஆனால் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, 10 பேர் இட்லி வேணும்னு, ஒரு 10 பேர் தோசை வேணும்னு, ஒரு 10 பேர் பூரி வேணும்னு கொடுத்துருக்குறாங்க. 11 பேர் உப்புமா வேணும்னு கொடுத்துட்டாங்க. இப்போது சிந்தித்து பாருங்கள், அங்கே இருந்த அத்தனை பேரும் உப்புமாவிற்கு எதிரானவர்கள் தான். ஆனால் எதிரானவர்கள் ஒன்று சேராமல் அவர்களுடைய வாக்கு பிரிந்ததனால் உப்புக்கும் சப்புக்கும் உதவாத அந்த உப்புமாவை மீண்டும் 5 ஆண்டுகள் திங்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. இப்போது நீங்கள் இந்த கதையின் மூலம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அதாவது இந்த தமிழ்நாட்டில், இந்த தமிழக மண்ணிலிருந்து அந்த தீய சக்தி திமுகவை அகற்றி வெளியே வீசுகின்ற ஒரே சக்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக நீங்கள் யாருக்கு வாக்களித்தாலும் அது திமுகவுக்கு செல்லுகிற வாக்காகத்தான் அமைந்துவிடும். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த கட்சி திமுகவை நன்றாக திட்டுகிறது, அதனால் அதற்கு வாக்களித்தேன். இந்த கட்சி திமுகவை கடுமையாக திட்டுகிறார்கள், அதனால் அதற்கு வாக்களித்தேன் என்று சொன்னால் அது திமுகவிற்கு அளிக்கிற வாக்குதான். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக முற்று முழுதாக இந்த முறை திமுகவை மாற்றி அமைத்தால்தான் நமக்கு வாழ்வு என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களியுங்கள், இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றியை தேடித்தாருங்கள் என்று உங்கள் பாதமலர்கள் தொட்டு கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.